டான் தொலைக்காட்சி பார்வையாளர்கள் எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். உளவளம் உளநலம் பெறவே மகிழ்வான வளமிக்க வாழ்வுக்கு கிடைத்த தொழிலை விரும்புங்கள், இல்லையேல் விரும்பிய தொழிலை தேடுங்கள் என்ற தலைப்பில் மகிழ்ச்சி, நிறைவு, தன்னாற்றலை வெளிப்படுத்தும் வசதி கிடைக்கும் இடத்தில் பணியாற்றலாம். இதை தொழில் சிகிச்சை முறையில் ஒக்குபேஷன் தெரபி என்று நாங்கள் சைக்கோதெரபி பாடங்களில் படித்திருப்பார்கள். ஆகவே பணம் இருந்தால் வாழ்வு, பணம் இல்லையேல் வாழ்வு இல்லை என்று நினைக்கக்கூடாது. உழைப்பு, வேலை, தொழில் என்று ஒன்று இருந்தால் வாழ முடியும் என்பதை நாங்கள் நம்பிக்கையை வச்சுக்கொள்வோம். ஆனா என்ன பிரச்சனை தான், எங்களுக்கு உளப்பிரச்சனை எங்க வருதுன்னு சொன்னால், மனநல பிரச்சனை, உடல்நல பிரச்சனை எப்ப வருதுன்றா, வேலை செய்கிற இடத்துல மகிழ்ச்சி இல்லை, வேலை செய்கிற இடத்துல நிறைவில்லை, வேலை செய்கிற இடத்துல திருப்தி இல்லை, வேலை செய்கிற இடத்துல நாங்க எதிர்பார்க்கிற ஒரு சந்தோஷம் கிடைக்கல. அதனால உளப்பிரச்சனை வரும், மனப்பிரச்சனை வரும். அதனை தீர்த்து கொள்வது எப்படின்றதான் உங்களை நீங்களே மிஞ்சுவது சிறந்தது. முழுவதும் இதுவே உங்கள் வேலையாக இருக்க வேண்டும். என்ன வாழ்வு மகிழ்ச்சியாக இருக்கும் என்றவாறு ஸ்வீடன் அரசி இசபெல்லா தெரிவிக்கின்றார். அது உங்களை நீங்களே மிஞ்சுவது சிறந்தது, முழுவதும் இதுவே உங்கள் வேலையாக இருக்க வேண்டும், வாழ்வில் மகிழ்ச்சியாக இருக்கும் என்றவாறு ஸ்வீடன் அரசி இசபெல்லா தெரிவித்துக்கிறார். அதாவது எங்கள்கிட்ட அறிவு இருக்கு, அனுபவம் இருக்கு, எங்களுக்கு ஒரு ஆளுமை இருக்கு, எங்களுக்குரிய வளங்கள் இருக்கு, கற்றல் உபகரணங்களோ அல்லது தொழில்நுட்ப அறிவு அல்லது சிறந்த மேலாண்மை உங்களால் தெரிஞ்ச அளவுக்கு நீங்கள் நெறிப்படுத்தக்கூடிய வல்லமை இருக்குன்னு வச்சுக்கொள்வோம். அதனை வச்சுக்கொண்டு வெளிப்படுத்துவோங்க, எனக்கு ஒரு பலம் இருக்கின்ற ஒரு உஷாரை வச்சு வளர்த்து கொண்டு தான் நாங்கள் தொழிலில் முகம் கொடுக்க போவோம். அவ்வாறு செல்லும்போதும் மகிழ்ச்சியாக இருக்கும் என்று அவர் சொல்ற இசபெல்லா சொல்றோம். பணம் ஈட்டும் வழி உழைப்பு, வேலை, தொழில் ஒன்றுதான். அதற்காக முழுமையான நிறைவு கிடைக்காத தொழிலை நாங்கள் எடுத்தோம்னா உள்ளத்துல மகிழ்ச்சி இருக்காது. அதற்காக தீர்வு தொழிலை மாற்றுவது. அப்ப தொழிலை தேட போகும்போது கிடைக்கிற தொழில், முதல் தொழில் நல்ல தொழில், ஐயோ அந்த தொழிலை விடக்கூடாதுன்னு போகிறோம். அந்த தொழிலுக்கு நுழைந்த பின்னர் என்ன குறை நிறைகள் இருக்கு, மேலாளர் சரியில்லை, வேலை செய்கிறார்கள் சரியில்லை, சூழல் சரியில்லை, போக்குவரத்து பிரச்சனை, அது இதன் 1008 குறைகள் இருக்கும். நாங்கள் தேடிய தொழில் கிடைச்சிக்கண்டா அந்த தொழில இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற பார்க்கணும். அப்போ உறவுகளை குறைக்கக்கூடாது, குறை வைக்கக்கூடாது. ஆக அரவணைச்சு போவோம். எங்களோட திறமையை வெளிப்படுத்தப்பா, எங்களோட மிதமிஞ்சிய அறிவு, அனுபவம், ஆளுமே அதை எப்படி கையாளுவோம்ன்றதை பணிவோடு கையாள பழகுவோம். ஆகவே எதிர்ப்பு வராது, முரண்பாடு வராது, கொஞ்சம் அரவணைச்ச கூடியதாக இருக்கு. அவ்வாறு கிடைத்த தொழிலை நாங்கள் ஓரளவுக்கேனும் ஒத்து போகக்கூடியதாக, மற்றவர்களோட அரவணைத்து போகக்கூடியதாக பயணித்து அந்த வேலையை தக்க வைக்க முயற்சிக்க வேண்டும். அந்த வேலையை தக்க வைக்க முயற்சிச்சு திருப்தி இல்லை, நிறைவில்லை, மகிழ்ச்சி இல்லை, சந்தோஷம் இல்லை என்றால் மாற்று வேலை தேடத்தான் வேணும். உங்களோட படிப்புக்கு, உங்களோட திறமைக்கு, உங்களோட ஆளுமைக்கு இந்த பொசிஷனோட உயரத்தான் போகணும்னா உயர பறக்க முடியாது. உடனடியாக படிப்படியாகத்தான் ஏறி போகலாம். அவை மகிழ்ச்சியின்மைக்கு என்ன காரணமோ, நிறைவின்மைக்கு என்ன காரணங்களோ அல்லது சந்தோஷமின்மைக்கு, வருவாய் போதாமைக்கு என்ன காரணங்களை தேடுங்கள். அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய மாதிரி முன்னேற பாருங்க. இருக்கிற தொழில இயலாத கட்டம் வேறு தொழிலுக்கு உங்களுடைய எதிர்பார்ப்புகளை வச்சுக்கொண்டு தேடலாம். அதுக்கு அரசன் நம்பி புருஷனை விட்ட கதையாக வரக்கூடாது. இருக்கிற தொழில் இருந்து கொண்டு உங்களோட ஸ்கோப், எதிர்பார்ப்புக்கு எங்க வேலை கிடைக்கணும் எதிர்பாருங்க. பிறகு அதை தேடிட்டு நீங்க மாறி போறதுல பிரச்சனை இல்லை. ஒன்று அதிக வருவாய், 2 படிப்புக்கேற்ற தொழில், இவ்விரண்டையும் கவனித்தால் பணிக்கு நெய்ந்த பின் உளமன பாதிப்பு
உள்ள காரணிகளை பார்க்கணும். ஒன்று போக்குவரவு தங்குமிடம், இரண்டாவது மேலாளர் தலையீடு, மூன்றாவது பணியாளர் ஒற்றுமையின்மை, நான்காவது வேலை நேர சிக்கல், அஞ்சாவது திறமைக்குரிய மதிப்பளிக்காமை, ஆறாவது சம்பளம் சலுகைகள் உடனுக்குடன் வழங்காமல் இருக்கலாம். இதை நான் இப்போ இவ்வளவுக்கு சொன்னேன். இந்த பட்டியல் போட்டு சொன்னேன். இவ்வளவையும் நீங்கள் புதிதாக வேலைக்கு இணைபவர்கள் இவற்றை முதல் கவனிக்கவும். ஆகவே பணியிடத்தில் இவ்வாறான 8 எதிர்பார்ப்புகளையும் கிடைச்சிட்டால் உங்களுக்கு சம்பள அதிகரிப்பு, மகிழ்ச்சி அதிகரிப்பு கிடைக்கும். அதுக்கு ஒரே தீர்வு, இவற்றிலும் அதிக அளவு எதிர்பார்ப்பை நிறைவேற்றக்கூடிய புதிய இடத்தில் பணியாற்ற போகலாம். அடைய முடியாத எதிர்பார்ப்புகளை பணிந்து போகாமல் இணங்கி போய் அடைய முயற்சி செய்யும். சிலருக்கு என்ன, நாங்கள் பெரிய படிக்க மேதைகள், ஏன் இறங்கி போகணும்? இல்லை, இறங்கி போகிறது எங்களுக்கு பெரிதில்லை, இணங்கி போங்க. நாங்கள் எனக்கு இவ்வாறு இருந்தால் நல்லா மகிழ்ச்சியாக இருக்கும். இவ்வாறு உங்களோட தொழில் நிலையங்களில் மகிழ்ச்சியை தெரிவிக்கக்கூடிய, வருவாயை ஈட்டக்கூடிய வழிகளில் இணங்கி போய் அனைவரையும் அரவணைத்து போய் வெற்றி பெற்று மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.